உலகில் எந்தவொரு நாடும் ஒரு மரியாதைக்குரிய நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முதன்மையான காரணி அந்த நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விதமாகும். நாட்டில் சட்டம் மிக உன்னதமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைவரும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களாயின் அது சட்டத்தை மதிக்கும் நாடாக முழு உலகினதும் கௌரவத்துக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகும். ஆனால் அவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகளும் உலகில் இருக்கத்தான் செய்கின்றன. அத்தகைய சில நாடுகளில் எவ்வளவுதான் வளங்கள் இருந்தாலும் அவை வளர்ச்சி அடைவதில்லை, நல்லதொரு வாழ்வாதார சூழல் உருவாகுவதில்லை. ஏன்? அங்கு சட்டமும் நீதியும் நிலைநாட்டப்படுவதில்லை. அவ்வாறான நாடுகளை வளர்ந்த உலகம் அராஜக நாடுகள் அல்லது தோல்வியடைந்த நாடுகள் என்றுதான் அழைக்கின்றது. நமது நாடும் அவ்வாறானதொரு அராஜக நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ஒரு யுகம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? சில வருடங்களுக்கு முன்பு நானே ராஜா எனது வார்த்தையை சட்டம் என்று கூறப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் நாட்டின் ஆட்சியாளர்களும் அவர்களின் பரம்பரையினரும் அரசியல் கைக்கூலிகளும் சட்டம் என்பதனை தங்களின் காலடியில் இருக்கும் தூசியாகவே கருதினர். இதன் காரணமாகவே நாட்டின் சாதாரண மக்கள் மாத்திரமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளையும் பொதுமக்களுக்காக தேசிய வளங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருந்த அரச இயந்திரத்தையும் நசுக்குவதற்கு இந்த அரசியல் கைக்கூலிகள் செயற்பட்டனர். எமது நாட்டின் உன்னதமான சட்டம் அரசியலமைப்பாகும். அதில் ஒவ்வொரு குடிமகனின் உரிமைகளும் மிக தெளிவாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக இந்த உன்னத சட்டத்தை பாதுகாப்பதாக சத்திய பிரமாணம் செய்த நிறைவேற்று அதிகாரம் முதல் சட்டவாக்கத்துறை வரை சிலர் தன் நபர்களும் சட்டத்தை மீறினர். அவர்கள் செய்யாத ஒரே காரியம் தாங்கள் உறுதியளித்த சட்டத்தை பாதுகாப்பது மாத்திரமேயாகும். ஏனைய அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகளையும் அவர்கள் செய்தனர். மக்களின் இறையாண்மையை மீறினர். சட்டத்தை பாதுகாக்கும் துறைகளிலிருந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தனர். கடந்த கால நிகழ்வுகள் சிலவற்றை நினைவு கூறுவோம். தங்களுக்கு தேவையானவாறு தீர்ப்பு வழங்கவில்லை என்பதற்காக அப்போதைய பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாநாயக்கவை நள்ளிரவில் பாராளுமன்றத்தில் விசாரணை நடத்தி அரசியல் பழிவாங்கல் மூலம் பதவியிலிருந்து நீக்கினர். 2012ஆம் ஆண்டில் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரத்ன மீது ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியது. 2012ஆம் ஆண்டில் மன்னார் மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்கள் மீது அப்போதைய அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீனின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். மன்னார் நீதவான் வழங்கிய உத்தரவொன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் நவகத்தேகம மகாவித்தியாலயத்தின் மாணவியொருவரின் பாடசாலை சீருடை குட்டையாக இருந்தமை குறித்து அறிவுரை வழங்கிய ஆசிரியர் ஒருவரை அப்போதைய வடமேல் மாகாண சபை ஆளும் கட்சி உறுப்பினர் ஆனந்த சரத்குமார பாடசாலைக்குள்ளேயே முழங்காலிடச் செய்தார். 2011ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் காலத்தில் தங்காலை பகுதியிலுள்ள சுற்றுலா விடுதியொன்றில் நடைபெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டிருந்த செஞ்சிலுவை சங்க அதிகாரி 32 வயதுடைய பிரித்தானிய நாட்டவரான குராம் ஷேக் அடுத்து கொலை செய்யப்பட்டு அவரது ரஷ்ய நாட்டு காதலி விக்டோரியா அலெக்சாண்ட்ரோவோ கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டார். அதனை அப்போதைய தங்காலை பிரதேசபையின் தலைவர் சம்பத் சந்திர புஷ்ப விதான பத்ரன உள்ளிட்ட அரசியல் பின்னணியை கொண்ட காடேர் கும்பலே செய்தது. இவை ஒரு சில உதாரணங்கள் மாத்திரமே. இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை எம்மால் கூற முடியும். இந்த கொடூரமான ஆட்சியினால் நமது நாடு உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டது. நமது நாடு உலக ஊழல் சுட்டனின் கீழ் மட்டத்துக்கு வீழ்ந்தமை இதற்கு சிறந்த சான்றாகும். ஊழல் மெலிவு சுட்டன் என்றால் என்ன? ஊழல் சுட்டன் என்பது பொதுத்துறையில் நிலவும் ஊழலின் அளவை 0 - 100 வரை அளவுகோலின்படி மதிப்பிடுவதாகும். 0 என்பது மிக அதிகளவிலான ஊழலையும் 100 என்பது ஊழல் அற்ற மிக தூய்மையான நிலைமையை குறிக்கும். உலகளவில் டென்மார்க் 89 புள்ளிகளோடு முதலிடத்திலும், பின்லாந்து 88 புள்ளிகளோடும், சிங்கப்பூர் 84 புள்ளிகளோடும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. சுட்டனின் மிக அடிமட்டத்தில் தெற்கு சூடான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் 9 புள்ளிகளோடு மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்படியென்றால் இந்த சுட்டனில் நாம் எங்கே இருந்தோம், இப்போது எங்கே இருக்கின்றோம்? 2022ஆம் ஆண்டில், அதாவது 24 வருடங்களுக்கு முன்பு நாம் உலக அளவில் 52வது இடத்தில் இருந்தோம். அதன் பிறகு என்ன இடம்பெற்றுள்ளது? அண்மை கால வருடங்களை பார்ப்போம். 2006ஆம் ஆண்டு 84வது இடம், 2009ஆம் ஆண்டு 97வது இடம், 2018ஆம் ஆண்டு 89வது இடம், 2020ஆம் ஆண்டு 91வது இடம், 2021ஆம் ஆண்டு 102வது இடம், 2022ஆம் ஆண்டு 93வது இடம், 2023ஆம் ஆண்டு 94வது இடம், 2024ஆம் ஆண்டு 121வது இடம்.
வருடாந்தம் நாடு எவ்வாறு பின்னோக்கி தள்ளப்பட்டிருப்பதை இதன் மூலம் காண முடிகின்றதல்லவா? இன்றைய நிலை என்ன? 2025ஆம் ஆண்டாகும் பொழுது ஒரே வருடத்துக்குள் ஒரு நாடாக நாம் மீண்டும் ஊழல் சுட்டனில் நல்ல நிலையை நோக்கி முன்னேறி வருகின்றோம். நாம் 14 இடங்கள் முன்னோக்கி நகர்ந்து 180 நாடுகளுக்கிடையில் 107வது இடத்தை அடைந்துள்ளோம். ஏன் நாடு இவ்வாறு முன்னோக்கி செல்கின்றது? ஏனென்றால் இன்று சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தவறு நடக்கும் இடத்தில் சட்டம் தன் கடமையை செய்கின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் மீதும் சில குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டன. சில உதாரணங்களை நோக்குவோம். சபாநாயகரின் தகுதி பிரச்சினை, அரசாங்கம் எவ்வாறு செயற்பட்டது? சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக பதவியிலிருந்து விலகுமாறு உத்தரவிட்டது. நிலக்கரி பிரச்சினை, என்ன செய்யப்பட்டது? சுயாதீன விசாரணைக்கு வழிவகுத்து பொறுப்பான அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். அத்தோடு நிறுத்தாமல் முழு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதனை நியமித்த ஜனாதிபதியால் கூட இப்போது மாற்றி அமைக்க முடியாது. முழு செயல்முறையும் விசாரணைக்குட்படும் வகையில் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கப்பட்டது. அதிகாரத்தில் இருப்பவர்களே சட்டம் அதன் வழியில் சரியாக செயற்பட இடமளித்துள்ளனர். தங்களுக்கு நெருக்கமன்களுக்கு சட்டம் சமமாக பாயுமாயின் ஏனையோருக்கும் அதுவே நிலையாகும். அப்படியென்றால் ஏன் சில அரசியல் குழுக்கள் இப்போது புலம்புகின்றன? அவர்கள் புலம்பத்தான் வேண்டும். இந்த புலம்பல் சங்கத்தினர் என்ன சொல்கிறார்கள்? சிலர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தவறானது என்கின்றார்கள். இன்னும் சிலர் அரசியல் பழிவாங்கல் காரணமாகவே வழக்குகள் தொடரப்படுவதாக கூறுகின்றார்கள். யார் இந்த புலம்பல் சங்கத்தினர்? கடந்த 24 வருடங்களாக நாட்டை ஊழல் சுட்டண்ணில் சூடான், சோமாலியா இருக்கும் இடத்துக்கு இழுத்து தள்ளியவர்கள் இவர்கள்தான். அதாவது இவர்களின் காலத்தில்தான் நாட்டின் சட்டம் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டது. அதனை நாம் கூறவில்லை, சர்வதேச சுட்டன்கள் கூறுகின்றன. 2025ஆம் ஆண்டிலிருந்து ஊழலுக்கு எதிராக சட்டம் கடுமையாக்கப்படுவதை காண்கின்றோம். அதனால்தான் இந்த கூட்டத்தினர் தற்போது புலம்புகின்றனர். இவர்களின் முகங்களை பாருங்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் நாட்டை சட்ட ரீதியாக படுகொலிக்குள் தள்ளிய குழுவின் உறுப்பினர்கள். நாட்டை வங்குரோத்து ஆக்கிய சில நபர்கள் பற்றி உயர் நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் அவர்களோடு இணைந்து அடிமட்டத்தில் அழிவை ஏற்படுத்திய இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் இப்போது வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு பதாகைகளின் கீழ் வந்து புலம்புகின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் புலம்பத்தான் வேண்டும். ஏனென்றால் இவர்கள் சட்டவிரோத தன்மையிலும் ஊழலிலும் உயிர் வாழ்ந்தார்கள். இப்போது அதிகாரம் கை நழுவி போய்விட்டது. சட்டத்துக்கு மேலால் இவர்களால் செல்ல முடியாது. அதனால் தான் இவர்களில் சிலர் இவ்வாறு துடிக்கின்றார்கள். கூற வேண்டியது இவ்வளவுதான். நாட்டின் மக்களுக்கு இவர்களின் கடந்த கால செயல்கள் மறக்கவில்லை. நாளுக்கு நாள் வெவ்வேறு இடங்களில் குழுக்களாக இணைந்து வெவ்வேறு பதாகைகளின் கீழ் முகமூடி அணிந்து வந்தாலும் திருடர்கள்தான். மக்களின் ஒரே கோரிக்கை திருடர்களை பிடியுங்கள் என்பதாகும். எனவே மக்களுக்கு தங்களின் கோரிக்கை மறக்கவில்லை. மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள்.